கிருஷ்ணகிரி அருகே குடிநீருக்காக விற்பனை செய்யப்படும் கேன் நீரில் புழுக்கள் இருந்ததால் பொதுமக்கள் தண்ணீர் விநியோகிக்கும் வாகனத்தை சிறைப்பிடித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தொகரப்பள்ளியை சுற்றியுள்ள கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் அங்குள்ள பொதுமக்கள் குடிநீருக்காக தனியார் நிறுவனத்தால் விற்பனை செய்யப்படும் கேன் தண்ணீரை விலை கொடுத்து வாங்குகின்றனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விநியோகிக்கப்பட்ட கேன் தண்ணீரில் புழுக்கள் கலந்திருந்ததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் தண்ணீர் விநியோகித்த வாகனத்தை சிறைப்பிடித்தனர். கேன் தண்ணீர் விற்பனை செய்யும் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அங்குள்ள சாலையில் திரண்டனர். இதை அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை சமாதானப்படுத்தினர். பின்னர் பொதுமக்கள் சிறைப்பிடித்து வைத்திருந்த சரக்கு வாகனத்தையும் மீட்டனர். தண்ணி இப்போ ஓம் சக்தி தண்ணி வந்து கம்பெனி தண்ணி 3 மாசமா நாங்கள் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ வந்து 1.5 மாதத்துக்கு முன்னே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க எந்த இதுவும் நடவடிக்கையும் எடுக்கல. கடைசியில் இப்போ இன்னைக்கு புழு பார்த்த பின்னாடி தாங்க அவங்கள வர சொல்லி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் டிரைவர் வந்தார். டிரைவருக்கு சொன்ன உடனே அவங்க நான் ஓனர்கிட்ட பேசணும், ஓனரை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டியை நிப்பாட்டி. கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் தனியார் மூலம் விற்பனை செய்யப்படும் கேன் தண்ணீர் சுகாதாரமற்ற நிலையில் உள்ளது. இது குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவித்தாலும் சுகாதார அதிகாரிகளும் விற்பனையாளர்களும் கண்டுகொள்வதில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.